ஏன் நான் என்னடா போய் பண்ணேன்? என்ன பண்ணுவா அவனை அச்சு தேர்த்து போட்டேன் இப்பவே வா. நீ இப்ப நாளைக்கு தான் அச்சு தேர்ச்சா மொத்தத்தை எழுதி வாங்கிக்கோ அப்புறமேட்டு விட்டாதா போ. நாளைக்கு வரவே மாட்டேங்க. நாளைக்கு என்ன ட்ரை பண்ணுவேன்? போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூக்கிடுவோம் பாரு. ஆடு இப்ப நீ எப்ப மாட்டி யாரு அடிக்கிறாங்க? வச்சுக்கிட்டலாம் கொடுத்து போ. ஏய் வண்டி வீட்டாண்ட போட்டு ஆடி போனா வெடிக்காம ஒரு அதிசயம் நடந்துச்சு பாத்தீங்களா? இதுவரை இந்த உலகத்துல இது போல எங்குமே நடந்தது கிடையாது. அந்த அதிசயம் இந்த ஊர்ல தான் இப்பதான் நடந்துக்குது. அது எப்படி? என்ன அதிசயம்? எல்லாரும் பாம்பை பார்த்திருப்பீங்க. எந்த பாம்பாவது மிளந்தச்சு போய்க்குதா? எந்த பாம்பு போய்க்கு? இது உலக அதிசயம். மகாராணி. அது எப்படி மகாராணி? மகாராணி அது எப்படி மகாராணி? கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போச்சுடா. 3 சென்ட் தான் பாய். 3 சென்ட். எவ்வளோடா? 3 சென்ட். 3 சென்ட் அங்க எழுதி வச்சுக்கிறேன். அரண்மனை எழுதிட்டேன். பத்தாத்து ஓவரா பேசிட்டு வாயாங்க. அவங்க செவுத்துலாம் எழுதிட்டேன். உங்க வார்த்தை கேட்டுதான் நான் கையெழுத்து போடுறேன். எல்லாரும் நம்பி தாண்டா போடுறாங்க. அது என்ன பண்ணிட்டா உண்டு? மகாராணி நான் தான். அந்த நிலத்துல கூட நீ எடுத்துக்கோ. அரண்மனை கூட எடுத்துக்கோ. ஒரு மூளையா இருந்தாரு என்ன விட்டுட்டு. மூளைலாம் நான் செய்யறது இல்ல. நாங்க கொசு மூளை மட்டும்தான் செய்யும். 1.5 கிலோ கொசு மூளை. அவ்வளவு பெருசா? ஆமாமா, கொசு சின்னதான், மூளை பெருசு. அது மூளை பார்க்கல நானு. மூளை பார்க்க இங்க வாடா. இங்க உன் வார்த்தை கேட்டுதான் எங்க அம்மா அடிச்சேன். அரண்மனை யாருமே கிடையாது. என் தங்கச்சி போனான்னு கூட தெரியல. என்ன சுத்தி கிடப்பா.
நான் என்ன சொல்றேன், ஒரு பொண்டாட்டிக்கு நோய் வந்துடுச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம் தான் உண்மையான ஆம்பளையா இருப்பான், உண்மையான ஒரு கணவனா இருப்பான். அது அடிபடிச்சுனா கூட்டு போகலாம். இது எந்த எப்படி வந்து என்னடா ஆராய்ச்சி பண்ணண்டா? ஆ. அது தெரியாமடா உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்து தெரிஞ்சுடா. நீ என்னடா பையா? என்னடா பையனியா? டயல கேட்க அது கேட்கறதுக்கு இது இல்லை. எங்க பாத்துறீங்க? ஏன் எத்தனை வருஷமா லவ் பண்ண நீ நானா? உன்னை நம்பி வந்தா உனக்கு என்ன நோய்க்குதா சொல்லு பாரு சொல்றேன் நான். நோய்க்குதா சொல்லு. ஏய், பின்ன நான் கேட்கறது எப்படியா? என்ன நான் உன்னை நம்பி வந்துடுறேன் எப்படி? நீ என்ன நம்பி வந்தாலும் இல்ல ஒரு 4 நாள் இருப்பேன், இல்ல ஒரு 10 நாள், இல்ல ஒரு மாசம் உங்க கூட இருப்பேன். அவங்க தேவை வரைக்கும் தான் வச்சுக்குவாங்க. சரி, பார்த்து வச்சுக்கிறீங்க. அப்படி போய்க்கிறேன். ஒரு ஆள் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நீ எல்லாம் இருக்க கூடாதுங்க. நாசம் ஆயிடும். ஏற்பாடு நடப்போ ஆட்டோ வச்சு சொல்லி அம்மா நான் கூட அப்படியே ஏன் முடியாது? எங்க அம்மா கராத்தா தெரியும், கும்பு தெரியும், ஜூடோ தெரியும். ஆமா ஜூடோ எகிரி ஷிஃப்ட் கம்பெனி முடிச்சுட்டு ஓரக்கூட போய் வருது. அந்த மாதிரி எங்க அம்மா என்ன நினைச்சு எங்க சிஏடி சவுந்தரா மாரி போட்டோம். அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு பிரேக் டவுன் ஆகி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவன் மென்டல் ஆயிட்டான். இப்ப என் மேல வந்து அப்படி பேசுங்கிறான். ஏய் போடா. நான் போக மாட்டேன், போங்களேன். அடா என்னடா இருக்கான் நாட்டை விட்டு நாடு இது என்ன மோசமடி, நீ போடு வேஷமடி, நாட்டை விட்டு நான் நடந்தா நாடு உன்னை ஏசுமடி, நாடு உன்னை ஏசுமடி. நாட்டை விட்டு நான் நடந்தா நாடு உன்னை ஏசுமடி, நாடு உன்னை ஏசுமடி. மயங்க வைத்த கண்ணிகற்கு மனம் முடிக்க இதயம் இல்லை.
ஒரு மனதை உறங்க வைத்தால் ஒரு மனதை தவிக்க விட்டான். நம் இருவர் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. நீ போடு வேஷமடி, நாட்டை விட்டு நான் நடந்தால் நாடு உன்னை ஏசுமணி, நாடு உன்னை ஏசுமணி. என்ன மோசம் தான். நான் என்ன சொல்றேன்? தலையாட்டு பாரு எல்லாம் பாத்தீங்களா? தலையாட்டா எப்படி ஆச்சு பாரு, இது பாரு, இது பாரு. ஐயோ, இல்ல, இது பாலத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இல்ல, கராநாய் தெருவில் ஓட்டுனா டுகுன்னு ஆடாது. சாப்பிட்டியா? சாப்பிட்டு இல்லையடா? ஒண்ணு தாண்டா. நம்ம சித்திடா, அங்க போய் கேட்டு பாடுறேன். நானு சாப்பிட்டியா? டீ கொண்டாட்டா? காலையில வந்து சாப்பிட்டேன்னா எப்படி? நான் கேட்கறேன். கேட்டாலும் பரவாயில்ல. 5 மணிக்கு கேட்டா சாப்பிட்டேன்னா எப்படி? அப்பா கிட்ட சொல்லு, வந்தாங்க சித்திப்பான்னு. ஒரு லட்சமா நிறைய ஆயா உக்காந்து நல்லா வேலை வெட்டியா கட்டுக்கிட்டு. வீட்டு தூங்காதுங்க வந்து உட்காந்து பாத்துங்க. ஐயா அம்மா நேரம் ஆச்சு, யாரும் வீட்டு போக கூடாது. அப்படியே உட்காந்துக்கிறீங்களா? வீட்டுக்கு போயிட்டு நம்ம யாரு இருக்கணும்? என்ன காலையில் நான் சுண்டல் நான் தரப்போறாங்களா? ஏய், அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்மளே இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போறோம். ஒண்ணு தேடி கொடுத்து எங்கனா போய் பேப்பர் பொறுக்கு இல்ல பாட்டு பாட்டெல்லாம் இந்த வேலை. பாட்டில் ஆந்த பாலத்தில் போடுற பேப்பர்லாம் என்கிட்ட சொல்லாங்க. ஏய் போடா பியா போடா உதவாத போடா. ஓட வர்றா பையா வர்றா. போடா பையா போடா. உதவானோட சின்ன நான் என்ன சொல்றேன், சொல்லாமா. நீ அந்த மாதிரிதான் சொன்ன, உங்க அம்மாவும் அந்த மாதிரி தான் சொன்னான். நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ நல்லா இருக்க மாட்டேன். ஓ உன்னை பத்தி அவனுக்கு ஃபுல்லா தெரியல, மொத்தம் சொல்லு என்ன நடந்ததுன்னு. நான் சொல்ல மாட்டேன். நான் என்னன்னு சொல்றேன், இப்போ இது தாபரே தாலி அத்த பையன் எதுல விட்டேன் நானு. அதான் நீ சொன்ன பத்திய நல்லா இருக்க மாட்டேன், உங்க அம்மாலாம் அதான் சொல்லிட்டு போனா மேல. போயிட்டாங்களா? அவ எப்ப செத்துட்டா அவ. அம்மா அமிச்சது இந்த அம்மா தான். இப்போ எங்க அப்பா அப்பா அமிச்சது இந்த அம்மா தான். ஏய், அம்மா யாரும் வச்சுக்கல, சும்மா சொன்னது இந்த அம்மா தான். அடிப்பாவி. அப்படியா? எட்டு தாய்க்கு கூட எங்களை வேட்ட மாட்டாங்க. அம்மா யாரு வச்சுட்டாங்க, அம்மா ஏவாக்குறாளா, அவர் வச்சுக்கிறாங்களா வேற. வச்சுக்கணும் எவனை காட்டுக்கிறாங்க, அதுக்காக தான் வச்சுக்கணும். எல்லாம் சொத்துக்கு தான். எதுக்கு நான் நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. எங்களை மாதிரி நாடு ஓடிக்கிட்டு நாங்க நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கலாம். அப்புறமா தெரியும் பின்னாடி. இருக்கிற வரையும் நல்லாண்டு போகணும். அம்மா பத்தல இருக்கிறவரும் தேர்ல இருப்போம், இல்ல தொலைச்சூர்ல இருப்போம். என்னடா சாமி கோவா அப்படித்தான் ஊரை சுத்துற வரையும் தேர்ல இருக்கும். அப்புறம் உள்ள உட்காந்து என்ன பண்றது? போ போடா. அதுல போங்க லாரில அடிபட்டு தண்ணி சாப்பிட்டு. போடா வரேன் வந்துட்டு பார்க்கணும் பையா. நம்ம லாரிக்கு போறாங்களா நம்ம ஏய் வா, இந்த அரண்மனையில எல்லாரும் ஒழிஞ்சிட்டாங்க. அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி மொத்த பேர் காலி. என்ன
அந்த பொண்ணு எங்க? எந்த பொண்ணு? அவன் மந்திரவாதி என்ன பண்ணுவான்? அவன் தான் கேட்டுன்னு போனான் எங்க சொல்லிட்டு. சரி வா போலாம். எங்க? இங்க வா, நீ எங்க போற? அங்க போறது இல்ல. மந்திரவாதி ஐயா, நீ போக தேவையில்லை. ஏன்? 10 மணி தான் காலி ஆயிடுச்சுல, நான் போன் பண்ணி இருந்தாலும் வர சொல்லிட்டேன், இருந்தாலும் வந்துக்கிறாங்க. எப்ப போட்ட காலை? நான் இப்பதான் கால் போட்டேன். எந்த கால்? கால். நான் ஒரு வேளை இந்த கால் தான் உங்களுக்கு போட்டேன். ஐயோ போன் பண்ணிட்டேன் வந்துங்கன்னு இன்னும் காணோம். பேசிங்க, நான் வராது போய். முகக்குள் அடைப்பட்டிருந்த நிலவா உண்டாகிவிட்டது. எல்லாம் நல்லா இருக்குடா. அது ஒண்ணும் பிடிக்கல. கொட்டி அறுத்துறேன். அது வேணாங்க. அது போட்டு தாமா இருக்குதுல. அது கோல்டு கலர் எனக்கு வேணாம். அது மண்டவாதி மாதிரியே இருக்கிறேன். அது என்னது? சரி, உனக்காக எடுத்து விடுகிறேன். உனக்காக எல்லாம் செய்யறேன். சூப்பர், அவ்வளவுதான். கிலோ சாவா? ஹலோ, நான் முரட்டாள்வான் கச்சிதமாக செய்து விட்டு விட்டேன். ஒண்ணு பாக்கி வைக்கிற மொத்த ஜாலி. இப்போதுதான் என்ன கலா? இல்லங்க, அந்த பொண்ணு ஒத்திட்டால அவத்து எங்க போனா எனக்கு ஒரு சந்தேகம். அவளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவளிடம் சென்று அவளிடத்தில் சில வார்த்தைகளை பேசினேன். நான் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை. நீ சொல்ற கனிமொழியிடம் சென்றேன். என்னக்கா படைத்தவனை இப்படி பேசுகிறாய்? நான் உன்ன சொல்லுதே தொடப்ப கட்டி அடங்க கேக்குது. நான் நீ தப்பா பேசாத. படிச்ச அந்த கடவுள் தான் நம்மள படிக்குது. ஆமா. அந்த கடவுள் போய் திட்டலையா? கம்யூனிட்டி காலோடி என்ன பார்க்கலையே, எங்க பொண்ணு ஒரு கிளான் பேருந்து வைக்கலையே, ஒரு வசதி இல்லையா அப்படின்னு போய் திட்டலையா? அது மாதிரி கைது விடு. ஆச்சாரியர்கிட்ட மறந்து விட்டேன். அச்சா மாதிரி பட்டி எப்பனா நம்ம தூக்கிறோம் ஆளுக்கா. கலா, கனிமொழியிடம் சந்தித்தேன். கனிமொழியை பார்த்தேன். நடந்ததை உரைத்தேன். நடந்ததுன்னா சூரியவரி நாடு, சூரியவர்மன், மகாராணி கற்பகம், கவியரசே கனிமொழி என்று அவள் ஆச்சரியத்தோடு பார்த்தாள். நான் கூட தூங்கட்டா. இந்தியா கொண்டாடுறான். நீ யார் என்று என்னை பார்த்து கேட்டாள். தளபதி ராஜராக வேண்டும் உரைத்தேன். துப்பினார். எதற்காக துப்புகிறாய் என்று நான் கேட்டேன். அதற்கு அவள் என்ன வார்த்தை உரைத்தால் தெரியுமா? அவன் கொலை கொள்ளை கற்பை வீடுகளை கட்டி வைப்பது, கண்ட பெண்களை கற்பழிப்பது என்னிடம் உரைத்தான். பெண்ணே, இது எல்லாம் ஒரு தவறா என்று கேட்டேன். படுபாவி பயலை, நீ செய்த தவறுக்காகத்தான் என் தந்தை கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கைது மேல் ஏற்றி விட்டான் என்று வைத்தான். சரி, அனைத்து மறந்துவிடு, நான் சொல்வதை போல் செய்துவிடு என்று கேட்டேன். என்ன கொட்டடிக்கிறேன்? மாடியில அங்க பாரு, கதை கேட்டு மவளே ஏற்படாவல அது ஏத்துனா ஏந்துமா ஏந்துமா தான் முடியும். ஏந்துருமா இல்ல அப்படி இதெல்லாம் ஏந்துக்காது. அது எப்படி சொன்னா ஏந்துன்னு எனக்கு தெரியும். ஏமா லாரி டிரைவர் வந்துக்கிறாரு. படுவாய் மகளே, என்னடி அந்த லாரி டிரைவர்கள் அப்படி இருக்குது? ஏங்க முடிஞ்சிச்சா? போடுவாரு, ஆர்ன் அடிப்பாரு, எவ்வளவு வேலைக்கு மறந்துட்டேன். நிஜமாவே உண்மையாவே தூக்கம் வந்துறாங்க. எதெல்லாம் விட்டு எதுல விட்ட? அதெல்லாம் அந்த பெண்ணிடத்தில் இதை எல்லாம் உரைத்தேன். என்னை பார்த்து கெட்டவன் என்று உரைத்து விட்டார். யாரை பார்த்து கெட்டவன் என்று நான் ஒரு வார்த்தை பேச, அவன் ஒரு வார்த்தை பேச, அவளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டேன். நீ ஏன் சாபம் கொடுத்துருப்பன்னு எனக்கு தெரியும். நீ போய் இஷ்டிருப்ப, அது வந்திருக்காது, அதனால சாபத்தை கொடுத்துருப்ப. என்ன சொல்றான்? கொத்தாமரை குளத்தில் கொடுத்த செந்தாமரை போல என் கலா இருக்கிறான். இவ்வளவு விட அழகு அந்த பெண்ணா? நீ ஒன்னா கேட்டு பாரு யாருன்னா. ஏமா அந்த பொம்பளை போய் விசாரண மாமா அது வரலையா? அதுதான் சாபம் கொடுத்தானா? பத்தியா எனக்கு தெரியாது அவனை பத்தி. கலா, தவறாக நினைக்க வேண்டாம். அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று சோதிப்பதற்காகத்தான் அப்படி செய்தேன். அவள் மறுத்து விட்டாள். ஆகையால் என் அழகை ரசிக்காத நீ ஏன் ஒண்ணு ரசிக்கணும்? அப்படி இல்லடி, சோதித்து பார்த்தேன் அவள் மனதில் எப்படி இருக்கிறது என்று. நீ ஆட்டி புடின்றான்.
நான் இவளை சொல்லவில்லை. லவ் பண்றா அடிப்புன்னு சொல்லணுமா? நீ என்னெல்லாம் கேட்ட தேவடியான்னு பேரிட்டு கூட கொடுக்க நீலாம். ஓ தேவடியா என்னன்னு உனக்கு தெரியாது. தெரியும். கடவுளை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவங்க தான் அது போல சொல்லுவாங்க. தேவ அடியாட்களை அப்படி உரைப்பார்கள். நான் அப்ப தெரியும் சொன்னேன், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கணும். ஆமா அதை சுருக்கமாக தேவடியா என்று உரைப்பார்கள். இதுதான் அது தேவ அடியாட்கள். தேவ அடியாட்கள் தேவடியா. எவ்வளவுதான் கடவுளுக்கு இதைத்தான் உரைத்தேன். அவளுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து அவளை குருடியாக்கி விட்டேன். இப்பொழுது சூரியபுரி நாட்டை அனைவரும் வேரோடு வடித்து விட்டேன். இனே இந்நாட்டு மன்னர் மகாராணி தளபதி கருணாக தளபதி போறான். எவனா போர் சண்டி போடுவான். அவனை ஒரு சண்டி போய் ஒரு காலு கையெல்லாம் இன்ஜின் வரணும். நான் இல்லை ஓத போட்டு போறேன். அந்த பதிலாம் எனக்கு நிதி அமைச்சிருப்பாரு. நிதி அமைச்சிருப்பாரு கொடு. எவ்வளவு சொன்னோம்? கலாவிடம் இருந்தது அதிக நாட்கள். நீதான் கலா உரைத்தால் நீ பெற்றுக்கொள். ஏன் தளபதி யாரு? நிஜாம் சிப்பாரு தளபதி யாரு? அது வேணா உதப்பட்டு வரணும். அது ஏன் வேணான்ற? அவன் பாடி எடுத்துன்னு வரான். அவன் சண்டைக்கு போய் உதப்பட்டு வரணும். அதெல்லாம் தர முடியாது. இல்ல 4 லட்சம் அக்கௌண்ட் போடும். 4 லட்சம். ஐயோ அது எனக்கு போதும். கூகுள் பில்ல அனுப்பு. இல்ல ஜிப்ல அனுப்பிச்சிடு. இவனுக்கு ஏதோ ஒரு கடங்குது, அதை முச்சலான்னு பாக்குறான். 4 லட்சம். 4 லட்சமா? ஆமா. 4 லட்சம் தர முடியாது. ஏய். என்ன பண்ண 4 லட்சம்? ஏய் நேரி பாக்குறா. ஆரம்பத்துல இருந்து அரண்மனை எடுத்து வந்து சேர்த்தது நானு. கூட இருந்து எல்லா வேலையும் சேர்த்தது நானு. இப்ப எல்லாரும் பல பண்ண சொல்ல கூட இருந்து நான் இவ்வளவு வேலை செய்யலாம். 4 லட்சம் போறேன். அட நன்றி கட்ட பையன். நான் என்ன வாங்கினேன் நன்றிக்கு? ஏன் என்ன முந்தானத்து 4 போண்டா 2 வாடை வாங்கி தரல? போண்டா வாடிக்காத்தெல்லாம் பண்ணுவாங்க. ஏய் 4 லட்சம் போறீ. போட முடியாது. போடா. முடியாதுடா. ஏய் நான் அது வேற பாத்துக்கிறேன். உரைத்தால் பெற்றுக்கொள். ஏய் என்ன ஒரு மாதிரி? உங்க 2 பேரும் கூட மாட்டிட்டு. இளவரசி அந்த நாள் கண்டு கிட்டு வந்து 2 பேரும் பழிக்கு போய் வாங்க. பை வாங்கறது வாங்குறேன். நல்லா கட்ட பையா வாங்கி போ. சிம்டி பை எடுத்து வந்து மூஞ்சில கவுக்குற. நான் கோஞ்சாமி இல்ல வரேன். ஏய் போடி தேவடியா. நீ போடா போடா துபாக்கு. போடா. சேவா துபாக்கு என்ன? அவன் சொல்லியா நம்ம டுபாக்குறான். ஒண்ணுத்துக்கும் உதவாத மட்டும் டுபாக்கு. கட்டதான் சொல்லிட்டு போய். இவ்வளவுதான். என்னங்க கலா நான் நினைத்தால் போல் வரதாமல் இருப்பேனா? காய் கனி சுடநீர் இறந்து. ஐயோ தெரியாம கேட்டடா. ஐயோ காய் கனி சுனை நீர். கலா அவன் பாத்தியா ஒரு முறைக்கு 2 முறை வந்து கேட்டு போறான். அதான் சொல்லுவாங்க பழமொழி. நீ ஓவரா அவனுக்கு செல்லம் கொடுத்துட்டேன். என்ன செய்வது? இந்த பழமொழி சொல்லுவாங்களா? ஐயோ நல்ல பழமொழி. எரமார கட்டவை எங்க வீட்டுக்காரன் இழுத்து போட்டு அடிச்சானா பக்கத்து வீட்டுக்காரன். சூப்பரா சூப்பரா. நான் பயமே சொன்னேன். எனக்கு அது மாதிரி சொன்னேன். எரமாரன் கட்ட எங்க வீட்டுக்காரன் இது சும்மா ஜனம் பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப எரமாரன் கட்ட இவரு பக்கத்து வீட்டுக்காரன். ஏய் தேவடியா. இதான் பிளான் பண்ணி வர வச்சு அடி வாங்குறியா? வர மாட்டீங்க. தொண்டை பத்திமா பாத்துக்கிடி. உங்களுக்கு தெரியும் தொண்டை மாத்துங்க. அப்பப்பா எங்க தொண்டை எங்களுக்கு தெரியும். எங்க தொண்டை எங்களுக்கு தெரியும். பாத்தியா? டேய் எச்சிக்கு கலா உன்னை பார்க்கும்போது ஆனந்தம் பெருக்கெடுத்து வருகிறது. அப்படியே கலா கண்ணே கனி அமுதே தேனத்தின மாவே தெத்திக்க தங்கனி பாடாத வண்ணமலையே தகட்டாத தெங்கனியே வற்றாத வைகையே ஈடுலாமே இசைபாடும் குயிலை உன்னை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் இல்லை. உன் மனம் எப்படி இருக்கிறது? எப்படி இதில் கவர்ந்த இளம் குமரா இளம் திருடல் வாபா என்று அழைக்கிறது. இது உங்களை வர்ணிக்கத்து கொண்டு தோன்றும். உங்களை எதிரில் பார்த்த நாட்களை விட நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்த நாட்களே இதயத்தில் இருந்தால் உன்னை மறந்திருப்பேன். இதயமே நீயாகி விட்டாய்க்கலா. உன்னை எப்படி மறக்க முடியும்? காலம் முழுக்க கண் கலங்காமல் கண்ணீர் சிக்காமல் உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ராஜனாக சந்தோஷப்படுகிறார். இப்போது உன் மனம் எப்படி இருக்கிறது கலா? நீங்க புத்துண்டு போட்டு பெருவழியா போற
அந்த பூங்காவனத்து பக்கம் நீங்க போனா பறிச்சு கொண்டு சாதம் வாங்கிட்டு வரணும்னு சொன்னனே வந்து பார்த்தா எங்க அண்ணன் ஆளை காணுமே அண்ணா. எங்கே நீயும் நானும் அங்கு உன்னோடு அதைத்தானே கொண்டு வந்தேன் என் கண்ணோடு என் நெஞ்சோடு. எங்கே நீயும் நானும் அங்கு உன்னோடு அண்ணா. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு. காலம் வரும் நம் கனவுகள் எல்லாம் கனிந்து வரும். காலம் வரும் நம் கனவுகள் எல்லாம் கனிந்து வரும். காலம் வரும் நம் கனவுகள் எல்லாம் கனிந்து வரும். காத்திருப்பேன் உன் அழகிய முகத்தை பார்த்திருப்பேன். நீயோ இல்லாமல் உந்தன் ஜீவன் வாழாது. உனக்கென நான் பிறந்தேன் எனக்கென நீ பிறந்தாய். எங்கே நீயோ நானும் அங்கு உன்னோடு அண்ணா. காலமெல்லாம் உன் காலடி ஓசைய கேட்டிருப்பேன். காலமெல்லாம் உன் காலடி ஓசைய கேட்டிருப்பேன். காலமெல்லாம் உன் காலடி ஓசைய கேட்டிருப்பேன். காத்திருப்பேன் உன் அழகிய முகத்தை பார்த்திருப்பேன். இல்லாமல் உந்தன் ஜீவன் வாழாது. உனக்கென நான் பிறந்தேன் எனக்கென நீ பிறந்தாய். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு அதைத்தானே கொண்டு வந்தேன் என் கண்ணோடு என் நெஞ்சோடு. எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு அண்ணா. இங்க பாக்குறம்மா உனக்கு அம்மா அந்த நிலைமை உனக்கு அந்த நிலைமை எனக்கு தெரியும். இந்த மந்திரவாதத்தை அது போல பண்ணா உனக்கு. ஆனா யாருக்கிட்ட சொல்ல முடியாது. உன்னால என்ன பண்றதுமா என்ன பண்றது.
சரி பரவாயில்ல இருக்கட்டும் அவங்க வந்தாங்கம்மா இதே இடத்துல இருன்னு சொன்னேன் வந்து பார்த்தா ஆளை காணுங்க இல்லையா அம்மா உங்க மாமனார் ஊரே இல்ல செத்துட்டாருப்பா ஐயோ ஆமாப்பா என்ன சொல்றீங்க உங்க மாமியாரும் செத்துட்டாங்க ஆமா அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்காரர் கூட அடிச்சு தேத்திட்டாங்கம்மா அந்த நாட்டுக்கு அப்படியே அங்க போனாரு அவர் தான் தேடிட்டு வரேன் நான் சரி பரவாயில்ல இருக்கோம் இந்த அம்மா நாளைக்கு இருக்கோம் நான் போய் தேடின்னு வரேன் போமா 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 ஓடி ஓடி உழைக்கணும் ஆடி ஓடி நடக்கணும் நாள் வகை மதமோ 40 கோடி மாதரும் வருகின்றார் இந்த நாயகன் வாழும் பாடில் இருந்து உங்களை கொள்கின்றார் நாள் வகை மதமோ 40 கோடி மாதரும் வருகின்றார் இந்த நாயகன் வாழும் பாடில் இருந்து உங்களை கொள்கின்றார் மாலை தூக்கியங்கள் செல்லி வலம் வருகின்றார் வாழ்க வாழ்க என்றவன் பாடுகின்றார் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடு ஓசை காதில் விழுகின்றது காதில் விழுகின்றது. ரைட் 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 ஆளுகளே நல்லவரே வந்தாசி தயார் 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 வந்தவாசி போலூரா செத்துப்பட்ட தின்ன மேலே யாருக்காக இந்த மாளிகை அந்த மாளிகை கரைத்த மாலி காதலே போ போ காதலே வா வா அந்த மென்டல் தான் பாட்டு கரெக்டா வந்து எல்லாம் மரணம் என்ற தூது வந்தது மங்கை என்னும் படி வந்தது மழைக்காரை மாற்றி வைத்தது அது சொந்தமாக மாறிவிட்டது ஆமா நான் தேடுகிறேன் என்ன தேடுறாங்க நீ சுட்டால சூது கட்டியமே செஞ்சிரு காட்சியாக்கி பச்சை ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாக ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் அழகு ஓடி வந்த கூட்டத்தோடு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல நான் அழுகிறேன் அழுக வரல துன்பம் வரும் வேலையிலே நீங்க அங்கே கொட்டி வந்த வெள்ளம் வரும் சரிங்க துன்பம் வரும் வேலையிலே நீங்க அங்கே சொல்லி வச்ச வெள்ளம் வரும் சரிங்க பாட்டு வந்து கடிக்கடி பாடுங்கள் துதிக்கையில் யாரும் ஒரு சிரிப்பு கீழ்ப்புறத்தில் இனிப்பு மேற்புறத்தில் கதப்பு பத்திரத்த கையில் உள்ள கருத்து அந்த பாட்டிலே கையில் உள்ள கருத்து பீடி பீடி தானே பீடி பீடி பின்னாடியே வா பீடி 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 தர மாட்டேன் இறைவா ஆண்டவா என் கண் பார்வையே பறிபோனது இலவசமா எங்க போய் நான் தேடுறேன் நான் எங்க செல்வேன் இலவசமா கண்ணு தெரியாத அழுகிறீங்களா எனக்கு நேர்ந்த குறையை பாருங்க அம்மா மதுராஜிதாமா மதுராஜிதான் ஆமா உங்க அண்ணி நான் கண்டுபிடிச்சேன் ஆமா ஆமா அம்மா நாளைக்கு நான் வாங்க போலாம் போ போ போலாம் போ நெறியாளியோடு சேர்ந்திருக்கிறார். என்னுடைய ஆடினால் அனைத்துமே எழுதி கொடுத்து விட்டேனே. என்னுடைய மனைவி எங்கிருக்கிறார்? என்னுடைய தங்கை எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை இறைவா.
காட்டு ஆண்டவா. மொத்த பேர் என் கண்ணில் காட்டு ஆண்டவா. இதை மணி அடிச்சுக்கிறீங்க ஆண்டவன் நல்ல நேரத்தில் மணி சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஐயா இளவரசே, தப்பா நினைக்காதுப்பா, தப்பா நினைக்காது. உன்னை காப்பாத்தான் வந்துக்கிறேன். நான் திருந்துட்டியா? ஆமா, நீ எப்படி திருந்தன? 4 லட்சம் கேட்ட கூட திருந்திட்டேன். 4 லட்ச ரூபாய் பணம் கேட்டா குடுக்கல திருந்துட்டா. ஆமா, குடுத்திருந்தா அங்கே நின்று இருப்பேன். சரி அதெல்லாம் விடுப்பா, அதெல்லாம் விடுப்பா. இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க தான் வந்தேன் நான். எல்லாரும் நான் கண்டுபிடிச்சேன். எல்லாம் அம்மா நாளைக்கு இருக்கிறாங்க. உடனே வாங்க போய் பார்க்கலாம். போ போ போ. எங்களை இப்படி சோதிக்கிற நாங்க உனக்கு என்னமா குறை வச்சோம்? எங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டிய தாயே. அம்மா, இந்த யார் என் கண்ணீர் உனக்கு தெரியலையா? எங்களை நீ தான் தாயே ஆதரிக்கிற அம்மா. ஓடக்கார மண் எடுத்து ஊருவம் செஞ்சு வச்சேன். ஊரையெல்லாம் சுற்றி வந்து ஓ முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே, கருமாரி அம்மாவே. ஓடக்கார மண் எடுத்து முன்னுருவம் செய்து வச்சு ஊரையெல்லாம் சுற்றி வந்து ஓ முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே, கருமாரி அம்மாவே. நீ கல்லோ இல்ல கச்சிலையோ இந்த கலியுகத்தில் அம்மா தெய்வமானா? இல்ல கச்சிலையோ இந்த கலியுகத்தில் நீயும் தெய்வமானா? நீ கல்லோ இல்ல கச்சிலையோ இந்த கலியுகத்தில் அம்மா தெய்வமானா? கல்லாக மாறக்கூடாதா தாயே, நான் கருவறையில் சேரக்கூடாதா? கல்லாக மாறக்கூடாதா என் தாய், கருவறையில் சேரக்கூடாதா? கல்லாக மாறக்கூடாதா தாயே, நான் கருவறையில் சேரக்கூடாதா? ஓடக்கர மண் எடுத்து ஊருவம் செய்து வச்சேன். ஊரையெல்லாம் சுற்றி வந்து ஓ முகத்தை பார்க்க வந்தே அம்மாவே, கருமாரி அம்மாவே. இந்த பாவி நிலைமையை பாருமா, இது யாரு கண்ணீரை பாருமா. எங்க கண்ணீரை நீ தான் தாயா துடைக்கிறோம் அம்மா. எங்க நோயெல்லாம் நீ தான் குணப்படுத்துற தாயே. வரமாட்டாங்க. அந்த ஊர்ல திருநா பண்றாங்க. போய் வாத்தவல எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மகளே அபிராமி, கலங்க வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம். ஏன் எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ அருவியாக இருக்கிறாய் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். இதற்கெல்லாம் காரணமே நான் தானடி. ஆமாம், உனக்கு சாபத்தை கொடுத்தானே அந்த மந்திரவாதி என்று சொல்லக்கூடிய ராஜநாகம், அவன் மந்திர கோலை வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த மந்திர கோலை கொடுத்ததே நான் தான். அவன் இந்த நாட்டுக்கு நன்மை செய்வான் என்றுதான் என்னிடத்தில் மந்திர கோலை அவனுக்கு கொடுத்தேன். ஆனால் அவன் நன்மையை செய்யவில்லை, தீமையை மட்டுமே செய்து கொண்டிருந்தான். உங்களுக்கு இந்நோய் உங்களை விட்டு போக வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல் செய்வீர்களா? செய்வீர்களா? மகளே அபிராமி, அந்த மந்திரக்கோள் அவனிடமிட்டு விலகினால் அப்பொழுது அவனுக்கு மரணம். அப்படி ஒரு சாபத்தையும் கொடுத்திருக்கிறேன். அவனிடத்தில் இருக்கக்கூடிய மந்திரக்கோளை எடுத்தால் அவனும் இறந்து விடுவான்,
அந்த மந்திர கோலை உங்கள் தலை மீது வைத்தால் உங்களுக்கு நோய் குணமாகும். ஐயா அந்த மந்திர கோலை எப்படி எடுத்துட்டு வருது? சரியா அம்மா தாயே, அவனோ மந்திரவாதம் சொல்றீங்க, எங்களால எப்படி அம்மா அழிக்க முடியும்? கலங்க வேண்டாம். அவனுடன் இருந்தவர்கள் மட்டுமே சென்றால் அவனிடம் இருக்கக்கூடிய மந்திர கோலை எடுத்து வரலாம். ஏனென்றால் அவனுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் அனைத்தையும் அவனுக்கும் தெரிந்திருக்கலாம். நான் எடுத்துட்டு வரேன். எப்படின்னா சமாளிச்சு நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அம்மா நாளை இருக்க, நான் வந்துடுறேன். நான் எப்படி கத்தி சூரியமணி நாட்டை அடைய வேண்டும் என்பதற்காக சில திட்டங்களை வகுத்து இந்த நாட்டுக்கு மன்னனாகிவிட்டேன். இனி சூரியமணி நாட்டு மன்னன் இந்த ரோஜனாகம் தான். எனக்கு நிகர் எவருமே இல்லை. என்னை வெல்லவோ கொல்லவோ பிறக்கவில்லை, இனி பிறக்கவும் நாட்டுக்கு மகாராணியாகிவிட்டாய். வார்த்தையாக்கலாம், என்னை நம்ப. உனக்கு வராது 9 ஆண்டு உரைத்தேன். பார்த்தாயா, உன் எண்ணம் போல் அனைத்திலும் வெற்றி இருக்கட்டும். என்ன ஒண்ணு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். நாட்டு மக்கள் ஒரு மாறி நகர்வலம் சென்றோம். நாட்டு மக்கள் குறையை தீர்த்து விடலாம். புறப்படலாமா நகர்வலம்? ஆடி பாடிக்கொண்டே செல்லலாமே. உன்னை பார்க்கும்போது என் மனமானது எப்படி தெரியுமா இருக்கிறது? இரவுக்கு பகல் அழகு, கடலுக்கு கப்பல் அழகு, என் கலாவுக்கு தொப்பு தானே அழகு. அது மட்டும்தானா? காலையில் பூப்புப்பது கல்லிப்பூ, மாலையில் பூப்புப்பது மல்லிப்பூ, உனக்கம் எனக்கம் இரவு பூப்புப்பது இன்பப்பூ. ஐ லவ் இட் செல்லா. அந்த கூவுற குயிலும் சேவையும் பார்த்து படிக்குது பாடு. நீங்க பதில் சொல்ல மாமா மயங்கிடலாமா? மாமா நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா? அந்த மந்திர கோலை எப்படின்னா எடுக்கலாம்னு பார்த்தா அந்த தேவடியா கூடவே போறாளே. எப்படி எடுக்குது? எப்படியாவது ட்ரை பண்ணி எடுத்து ஆவணும். வர்றான் பின்னாடி. ஏ
அது புளி மூட்டை மேற்கிட்டு அதை தூக்கி போடுறாங்க. விடக்கூடாது எப்படியாவது பல பண்ணி அது எடுத்து ஆகணும். என்னங்க ஓய் பாரு ஏய் எந்திரி போலாம் என்னடி லூஸ் மாதிரி படுத்துனா பஸ் டிரைவர் வந்துட்டாரு என்னத்த காமிச்சதை ஏந்தி பாரு என்னடி இது வயசாதுதான் மாட்ட போட்டு ஐயா என்னங்க எனக்கு ஆயு கூட தெரியலடா ஐயோ என்னதான் ஆச்சு தெரியடி மூஞ்சி பேச்சுல சேர்த்துக்கிறானேம்மா கொஞ்சம் தண்ணியை தந்துட்டு அடிச்சுட்டு நான் போயிட்டு போறேன் சேர்த்துட்டு இருக்கிறான் ஏய் பண்றியே என்னங்க நான் எந்த குறைய சொல்ல மாட்டோம் என்ன கொண்டு வந்த சீமானு போயப்போ எனக்கு யாரு இருக்காங்கடா பாவி என்ன விட்டுட்டு போனீடோ ஐயோ எனக்கு ஆய கூட தெரியாதடா பாவி எனக்கு யாரு இருக்காங்கடா என்ன கொண்டு வந்த சீமானே நல்லவங்களா ஜாவறாங்க கொஞ்சம் என்னன்னா ஓமே அதுக்கு இதுல வேற எனக்கு நான் அப்படி செத்தா கூட சாப்பிட்ற இந்த மாதிரி தண்ணி குடிச்சுக்கலாம் அதான் நம்ம குடிக்கிற தண்ணி வேற குடித்தல வேற இன்னைக்கு சுக்கு உருண்டு வரும் என்னை கொண்டு வந்த சீமானு எனக்கு சொன்ன கப்பல் முன்ன வரும் என்ன சொன்ன கப்பல் ஏத்தாம கட்டி விட்டு மாட்டையும் கடை சொல்றான் யார் போன் யாரு அது தண்ணி பார்த்து என்ன சொன்ன கப்பல் ஏத்தாம இந்த சதிகார சீமையில
என்ன ஒரு சூதுங்க புளி ஏத்துட்டியடா பாவி, என்ன ஒரு சூதுங்க புளி ஏத்துட்டிய. சிரிக்கிறனா பாரு தெரியும். என்னடி இது கண்டில் நடுவுல பேசாதீங்க. எனக்கு மறந்து போயிடுச்சு. எனக்கு பார்க்க ஒரு என்னமாமா எனக்கு சப்போர்ட்டா யாருக்கு மேரிடா அன்மேரிடா வச்சு 4 இட்ட வச்சு கண்ணெல்லாம் வராதுப்பா. இங்க வரியா உட்காரியா கொண்டாரம். எனக்கு பார்க்க ஒரு வரும். எனக்கு பார்த்த கப்பல் முன்னா வருண்டா பாவி. அடி சிச்சு மகமாக்குறியாடா, சிச்சு மகமாக்குறியே. என்ன பார்த்த கப்பல் யாத்தாம பெஸ் அதிகார சீமில அங்க ஆய்வத்துக்கு ஒரு 10 முட்டை வச்சுக்கிறேன். என்ன பார்த்த கப்பலியா தாமே இந்த சதிகார சீனில என்ன ஒரு பாழும் கப்பலி ஏத்திட்டியடா பாவி. இன்னைக்குதான் எந்த குறைய சொல்லுவேன். டாக்டர் ரொம்ப ஆயவானான்னு சொல்லிக்கிறாரு. டாக்டர் ரொம்ப நேரம் ஆயக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு. ஊசி போடும்போது சொன்னானே பாவி ஊசி அப்படியே போறான்னா பாவாட்ட சொல்லி விட்டுட்டாங்க. எல்லாரையும் போட்டு தட்டேன். ஓய் எல்லாரையும் போட்டு தட்டியே. தூக்கி போட்டு கூட ஆள் இல்லையாடா பாவி. தஞ்சாபுரியாக்கா எல்லாம் காய்ச்சி மாமாவுக்கு நான் கேட்டேன் தண்ணி தண்ணி சாப்பிடுறியாக்கா? தண்ணி ஊரக இருந்தா வத்து வருதானே யூச கையில் அடிப்பேன். நீ எதெல்லாம் சேர்த்தாக்கா மாற கொடுக்க அடிச்சிக்கலாம். போய் எதிர்மாரி கொடுத்து அழுவாங்க. அது அப்புறம் யார் இருக்கிறாங்க? எனக்கு நான் இருக்கிறேங்க. என்னத்துக்குப்பா வச்சு உன்னை காப்பாத்து. உன்னே 3 பேர் வச்சுருக்கிறாங்க. நீ யார என்ன வச்சுன்னு இருக்கியா? குடி தூக்க மாட்டேன். மண்ணன் தான் வந்து ஒரு மாலை வாங்க கூடாது. ஆகா மாலை வாங்காதான் பார்த்தேன். அது எவ்வளவு அதான் சொல்லுவாங்களா இறந்து போட வேண்டிய போனாலா ஏன் போட மாட்டா எதுன்னு நான் விட்டாளா? விநாயகரே உனக்கு கண்ணு இருக்குது. நிஜமா சொல்றேன். ஏன்னு கேளு, நல்லவங்க தான் இந்த நாட்டை ஆளணும் நீயே நினைக்கிற. எல்லாம் போய் சேர்ந்துட்டானுங்க. இவனும் என் கூட இருப்பான்னு நினைச்சேன். இவனும் போயிட்டான். நான் ஒருத்தி எவ்வளோ ஓ மை காட். யாரையும் பார்ட்னர் கூட போடக்கூடாது இதுக்கப்புறம். வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க? பாய். படிக்கும் போதே 2 பேரும் படிக்கும் போதா சார் எங்கடா கத்துக்கிறீங்க? அது அப்புறமா என்ன முதல்ல சேர்த்து வச்சு சரி பரவாயில்ல இருக்கா. இதான் காரணம் யார் தெரியும்? அந்த தெவடியால அந்த மந்திர கோலம் தான். முதல்ல அந்த தெவடியால முதல்ல போய் வாங்கணும். வெளிநாடு போறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்தோம்.
எந்த பேக் கேக்குற கையில் வச்சுக்கிற பேக்கு எங்க பேக்குக்குள்ள பேக்கு ஆமா ஆமா ஆனா உன்னை பார்த்தா எப்படி மகுது எப்படி? இந்த பக்தி படத்தெல்லாம் யானைக்கு கண்ணாடி போட்டு விட்டுவாங்க அது ஆடின்னு வரும் பக்தி படத்துல ஆப்பா ஏய் தேவடியா ஏய் எனக்கு 4 லட்சம் தர மாட்டேன்னு மொத்த பேர் சேர்த்த மொத்த பேர் வந்துட்டாங்க பாரு திரும்பி பா இது தப்பு நான் ஒண்ணுக்கு தான் நினைச்சேன் வட்டி ஒரு குட்டியும் இங்க போடல என் கூட இருக்கும்போது எல்லாரும் தட்டாங்க நீ தட்டலாமா நம்ம சித்தி இல்ல எங்க போயிட்டு ஆரம்பத்தில் இவ்வளோடு இருந்தேன் இவள் பட்சில இருந்து எல்லாத்தையும் செஞ்சு இவ்வளோ படிச்சேன் எவ்வளவு வேலை செஞ்ச அண்ணாச்சி கேட்டா கூட மாட்டேன் என் மூஞ்சி 6 பண்ணல தார் காசு மூஞ்சா ஆரம்பத்தில் உள்ள பட்சில இருந்து பச்சாங்க அப்படியே சாப்பிட்டு போட்டானே யாரு அம்மாச்சி படிக்கிட்டா அம்மாச்சி படிக்க பாரு என் தங்கச்சி வந்திருக்கேன் அடிக்கடி இந்த அம்மா ஒரு விளம்பரத்துக்கு கூட்டு பாரு பல்பொடி விளம்பரத்துக்கு எப்ப பார்த்தாலும் அதுதான் சொன்னேன் நானு பேச்சியா அப்படியே உன் தொல்லை காட்டு பல்பொடி விளம்பரம் தானே ஆசைப்பட்ட பாலகுமாரி நானடி அடி அப்படியே குச்சாப்பாடு யாரும் ஒரு பாலகுமாரி நான் என்ன சொல்றேன் என்ன சொல்ற பேசுறீங்க என்ன என்ன சொல்ற போடு ஆடிட்டு மாடிட்டு வரடா தலனால என்ன தூங்கிட்டு நான் என்ன சொல்றேன்னா ஒரு தாசின்னு சொல்றேன்னா அதுல கொஞ்சம் டீசென்ட் வேணும் ஓ இந்த மாதிரி மானமரி ஆடக்கூடாது என்னது மானாவதி மாணவரிக்கு போயிட்டு மாணவரிக்கு ஆடக்கூடாது நீ அடிமா முதல்ல கலைக்கு வந்து சொல்லு குடும்பத்து கலைக்கு வந்த போய்கிட்டாங்க கலக்கற போட்டுட்டியே அவள்தான் உங்க லிமிட் முடிச்சு போ கள்ள ஓட்டலாம் போடலான்னு பாக்குறியா பாரு யாரா தங்கை அபிராமி ஆமா நல்லா டிப்பர்ல அடங்கறா வர வண்டி சோறு குறா தூங்கறா போறா அப்படி என்ன பாத்தீங்க அம்மாவே டாடி அம்மாவை பாத்தியா எம்மா சும்மா இருக்கற ஏய் அதெல்லாம் சொல்லாதே நீ இதுக்கு தெரியல எப்படி ஆட்டம்
விட்டது எங்க பூவாயா இல்லாத போய்விட்டது ஏங்க பையன் உனக்கு கொடுக்குறேன் இங்க விளையாடினே போகுது காணிக்கிற உண்மையா ஒன்னு சொல்றேன் நம்ம குடும்பத்துல நடக்கிறது நம்மளோட வச்சுக்கணும் இந்த பையன் இவர மாதிரி தயவு செய்து இருக்காதீங்க என்ன மாதிரி கூடாது நல்லா இருக்க கூடாது அதனால நம்ம லைஃப் நம்மளே பாத்துக்கிறது நமக்கு நல்லது தவறா பேசினா கூட பின்னாடி